ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆதார் அட்டைக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பை ஆதார் ஆணையம் வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது நேற்று பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு சார்பில் இந்த ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, மக்கள் நலனுக்காக இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பிற்கான அனைத்து கட்டணங்களையும் தள்ளுபடி செய்துள்ளது. இந்த நடவடிக்கை சுமார் 6 கோடி குழந்தைகளுக்கு பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மேண்டட்டரி பயோமெட்ரிக் அப்டேட் இருக்கு பாருங்க, அது எல்லா குழந்தைகளுக்குமே அதுக்கான கட்டணத்தை நாங்கள் ரத்து பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் போயிட்டு மேண்டட்டரி பயோமெட்ரிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டணம் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் 6 கோடிக்கு மேற்பட்ட குழந்தைகள் பயனடைவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த வயதினருக்கான மேண்டட்டரி பயோமெட்ரிக் கட்டணங்கள் தள்ளுபடி ஏற்கனவே அக்டோபர் 1, 2025 முதல் அமலுக்கு ஒரு வருட காலத்தில் அமலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 வயதுக்குட்பட்ட குழந்தை புகைப்படம், பெயர், பிறந்த தேதி, பாலின முகவரி மற்றும் பிறப்பு சான்றிதழ் ஆகியவற்றை வழங்குவதன் மூலம் ஆதார் பதிவு செய்கிறது. 5 வயதுக்குட்பட்ட குழந்தையின் கைரேகைகள் மற்றும் கருவழி பயோமெட்ரிக் ஆதார் சேர்க்கைக்காக பதிவு செய்யப்படுவதில்லை. ஏனெனில் அந்த வயதில் அந்த குழந்தைகள் முதிர்ச்சி அடையவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குழந்தை புதுசாக ஆதார் கார்டு எடுக்கிறாங்க அப்படின்னா பேசிக்காக அவங்களுடைய பேரண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் வச்சு அப்போதைக்கு ஆதார் கார்டு எடுத்துருவாங்க. அது புதுசாக ஆதார் கார்டு எடுக்க சொல்ல அவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டோ ஐரிஸ் ஸ்கேனரோ அதெல்லாம் பார்த்து எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் எனவே தற்போதுள்ள விதிகளின்படி குழந்தை 5 வயதை அடையும் போது அவரது ஆதாரில் கைரேகைகள், கருவழி மற்றும் புகைப்படம் கட்டாயமாக புதுப்பிக்கப்பட வேண்டும். இது முதல் கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பிப்பு என்று அழைக்கப்படுகிறது. அந்த குழந்தை 5 வயசு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆதார் ஆஃபீஸுக்கு போயிட்டு பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணணும். அவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டாக இருக்கட்டும், ஐரிஸ் ஸ்கேனராக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணணும். இது முதல் கட்டாய பயோமெட்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி இதே போல் ஒரு குழந்தை 15 வயசு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா மீண்டும் ஒரு முறை பயோமெட்ரிக் புதுப்பிக்க வேண்டும். இது இரண்டாவது மேண்டட்டரி பயோமெட்ரிக் அப்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தமாக 2 தடவை நீங்கள் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் குழந்தை 5 வயசு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அப்போ ஒரு தடவை பண்ணுவீங்க. அதேமாரி உங்கள் குழந்தை 15 வயசு எட்டு இருக்குது அப்படின்னா அப்போ ஒரு தடவை நீங்கள் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 2 தடவை கட்டாயமாக நீங்கள் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணணும். முதல் மற்றும் இரண்டாவது மேண்டட்டரி பயோமெட்ரிக் அப்டேட் முறையே 5 to 7 வயசு அதுக்குள்ளே பண்ணிடணும். ரெண்டாவது 15 to 17 வயசு அதுக்குள்ளே பண்ணிடணும். இவை எல்லாமே இலவசம். அதன் பிறகு நீங்கள் மேண்டட்டரி பயோமெட்ரிக் பண்ணுறீங்க அப்படின்னா ரூபாய் 125 நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்த முடிவின் மூலம் மேண்டட்டரி பயோமெட்ரிக் இப்போது 5 to 17 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் திறம்பட இலவசம். ஓகே, இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடிலாம் 5 to 7 வயசுக்குள்ளே இருக்கவங்க, அதேமாரி 15 to 17 வயசுக்குள்ளே இருக்கவங்க மட்டும் நீங்கள் மேண்டட்டரி பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா இலவசமாக கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ 5 வயசுலேருந்து 17 வயசுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் எப்போ போயிட்டு மேண்டட்டரியாக பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணாலும் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்றத தெளிவாக கொடுத்துட்டாங்க. புதுப்பிக்கப்பட்ட பயோமெட்ரிக் உடன் கூடிய ஆதார் வாழ்க்கை எளிதாக்குறது. இது மட்டும் இல்லாமல் பள்ளி சேர்க்கை, நுழைவுத் தேர்வுகளுக்கான பதிவு செய்தல், உதவித்தொகைகள், பலன்களை பெறுதல், இது எல்லாத்துக்குமே கட்டாயமாக பயோமெட்ரிக் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால் உங்கள் குழந்தை யாராச்சும் இன்னமும் பார்த்தா அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா சீக்கிரமாக போயிட்டு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் போயிட்டு நீங்கள் பண்ணிவிடுங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வழங்குறாங்க. போயிட்டு தாராளமாக பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த மாதிரி இந்த பயோமெட்ரிக் கட்டாய பயோமெட்ரிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைகளுக்கு அந்த ஸ்காலர்ஷிப்பாக இருக்கட்டும், நீங்கள் ஏதாச்சும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போகிறீங்க அந்த மாதிரி சமயத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 தடவை நீங்கள் கண்டிப்பாக பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.